மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இங்கே தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமான போதைப் பொருட்களுடைய விநியோகம் தமிழகம் எங்கும் தெருக்கள் எங்கும் வேரூன்றதுக்கு காரணமான ஆட்கள் நீங்கள் தான். நீங்களே கேள்வி கேட்காதீங்க. இப்போ நாங்கள் செய்துட்ருக்கோம், அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம், களை எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான எல்லா வகையிலையும் இந்த தாவேக அரசாங்கம் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இட் இஸ் அன் ஆன்சர் டு த கொஸ்டின். எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாது இல்லையா? இத்தனை நாள் நீங்க இதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும்? பவர்ல இருக்க நீங்க பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம் நீங்க சொல்லுங்க சார். என்ன ஆக்ஷன்? என்ன ஆக்ஷன் சார் சொல்லுங்க சார். நடக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் சார்? அத என்ன பண்ணலாம்? எப்படி தடுப்பீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், எப்படி தடுப்பீங்க? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, சொல்லுங்க சார், எப்படி தடுப்பீங்க சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ அந்த இடத்துல ஒரு கிரைம் ரிலேட்டபிளான ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல அதை யாரு பண்ணா, இல்ல இது பண்றதுக்கு உண்டான தூண்டுதல் யாரு, அவங்க மீது உண்டான கைது நடவடிக்கை. அந்த விஷயம் இரவுல நடக்குதுன்னா அந்த இடத்துல பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் திராவிட வரலாறுல ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தவங்களை எப்படி காலி பண்ணலாம், என்னென்னத்தை தட்டி வைக்கலாம், எப்படி இவங்க கையிலேயே அதிகாரத்தை வைக்கிறதுக்கான ஒரு மாஸ் பிரெயின் வாஷிங் தான் திராவிட வரலாறை தவிர இங்கே ஒன்றும் பெரிய புரட்சிகரமான வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு. இங்கே கேட்கும் பொழுது 5 வருஷம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு பதில் இருக்கிறவன் கேள்வி கேட்கணும், இல்லாதவன் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் என்ன கற்றுக்கணும்னு கேட்டாங்க. கிரைமு நடக்குது, கேள்வியே மாற்றி இந்த 8வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா 5வது கேள்வி தான் கேட்குறீங்களான்னு கேட்டு போனார். அந்த நிலைமைக்கு தான் ப்ரெஸ்ஸை வச்சிருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நிலைமையில வைக்க வேண்டான்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இப்போ புது கவர்மெண்ட் வரும்பொழுது எப்போவுமே ஆட்சி மாறுறதுக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னு நான்லாம் 10-12 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், பண்ணிகிட்டே இருந்திருக்கிறேன். இது புதுசாக இருக்கும் பொழுது ஒரு விஷயம் டிரான்ஸ்பரண்டாக நடக்கும்போது அது பட்டாவர்தனமாக மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. போன கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி கூட பண்ணலை. முயற்சி பண்ணுறதை தாண்டி இது நடந்துடக்கூடாதுன்னு தடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் அப்படி பண்ணலை. ஸோ இது மக்களுக்கான ஒரு புரிதலை கொண்டு வருது இல்லையா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான திரு டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவிக்கும் விழாவில் விஜய் அவர்கள் பேசினது பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜய் சார் இன்னும் பிரச்சார மூடில் தான் இருக்கார். இன்னமுமே டிஎம்கேவை குறை சொல்கிறதா இருக்கட்டும், ஆக்கப்பூர்வமான நிறையா விஷயங்கள் இருக்குது. பத்மஸ்ரீ அந்த விஷயங்கள் திட்டங்கள் அமல்படுத்துறது விஷயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் உண்டான பேச்சுவார்த்தை, தொடர்ச்சியாக லா அண்ட் ஆர்டரில் எழுப்பக்கூடிய கேள்விகள், அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு நிறையா இருந்தாலும் இன்னமுமே டிஎம்கேவை அடிக்கிறது, அவங்க சார்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தானே நடந்தது நேற்று, அதை தெரிவிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி அரசாங்கத்தின் திட்ட வரைவுகள் அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்கங்கிற திட்ட வரைவுகளை கொடுக்கறதுக்கான மீட்டிங் நேற்று நடக்கலைங்கிறது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஜென்ரலான ஒரு மீட்டிங். அவர் வாக்களித்த மக்கள் அண்டு ஹி ஹாஸ் ஆல்ரெடி ரிசைன்ட் அந்த தொகுதியில் இருந்துன்னும் பொழுது மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இது வரைக்கும் அவர் செவிக்கு வந்த செய்திகளுக்கும் கேள்விகளுக்கும் ஆன பதில்களையும் அங்கே கொடுத்துருக்கிறார்.
ஏதோ ஒன்று திமுக மேலே பழி சுமத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இல்லை. அண்ட் கொடுத்துருக்க பதில் வந்து நீங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து புறையோடி போயிருக்கு, போதை பழக்கங்கள் வந்து வேரூன்றி நிற்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்திலே களை எடுத்திருக்கணும். பட் நீங்கள் வேரூன்ற விட்டுட்டீங்க. இப்போதான் பவர் இருக்கு, அதை அவரே பண்ணலாமே ஒரே நாளில் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேரூன்ற விட்டுட்டீங்க. இப்போ நான் பண்ண வேண்டிய ஒர்க்கு நிறைய இருக்குது, அது நிறைய இருக்கிறதுனால நான் வந்து அதை செய்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ வந்து சட்ட ஒழுங்குன்னு நீங்கள் பேசுகிறது வந்து தேவையே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமான போதைப் பொருட்களுடைய விநியோகம் வந்து தமிழகம் எங்கும் தெருக்கள் எங்கும் வந்து வேரூன்றத்துக்கு காரணமான ஆட்கள் நீங்கள் தான். நீங்களே வந்து கேள்வி கேட்காதீங்க. இப்போ வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம், அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம், களை எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான எல்லா வகையிலையும் இந்த தாவேக அரசாங்கம் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். It is an answer to the question. ஆனால் இப்போ பவருக்கு வந்தாச்சு, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணுமா, இல்லை ப்ரீவியஸில் இருக்கிறவங்கள இன்னும் திட்டிகிட்டு தான் இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சாதான், நாம் எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சாதான் எங்கே போகிறோங்கிறது தெரியும். கரெக்டாக? நம்ம இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான், நம்ம கிண்டியில் இருக்கோம்னு தெரிஞ்சாதான், இந்த பக்கம் போனால் போரூர், இந்த பக்கம் போனால் அடையாறுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கிண்டியில் தான் நிற்கிறோங்கிறதே தெரியலனா, அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன சிச்சுவேஷனில் இருக்குது. இதுக்கு தான் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதை நாங்கள் செய்து மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ், இங்கேருந்து நம்ம எங்கே கொண்டு போகணுங்கிறதுக்கு தெரியறதுக்கு முதல்ல இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியணும். அதுக்காக சொன்ன ஒரு விஷயமே தானே தவிர, இது வந்து நீங்கள் தான் காரணம், நீங்கள் இருந்த வரைக்கும் ஏன் செய்யலைன்னுலாம் இல்லை. நீங்கள் இருந்த வரைக்கும் செய்யலை, இப்போ நாங்கள் வந்து அதை செய்ய ட்ரை பண்ணுறோம், செய்யறதுக்கான எத்தனிப்போடு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதை நோக்கி நாங்கள் எங்களை செயல்பட விடுங்க. 6 மாதம் நாங்கள் பேசவே மாட்டோம் உங்களை சொன்ன நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட பொறுக்காமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லண்டோ சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அவருடைய வெளிப்பாடு தான். அது பதில் தானே தவிர அது வந்து பழி சொல்கிறதா நான் பார்க்கல. ஓகே, பழி சொல்கிறதா பார்க்கல. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபிளான விஷயமும், அதற்கப்புறம் வந்து கட்சிக்குள்ளே நடக்கிறது அது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இடைத்தேர்தலில் கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்கள், இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குல்ல. குறிப்பாக அந்த லா அண்ட் ஆர்டர் விஷயங்களுக்கே வருவோம். அது நீங்கள் பயப்பட வேணாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது, இதுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்னமுமே முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவை குறை சொல்லாமல் அதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், மருத்துவ அணி செயலாளர் எழிலன் அவர்கள் வந்து கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்புறாங்க அப்படின்னு விஜய் சார் சொன்னதுக்கு திமுக திருமண மேடைகளை பிரச்சார மேடைகளாக தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு திராவிட வரலாறை வந்து விஜய் அவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரோட ரிப்ளே தான் அவங்ககிட்டேருந்து வந்திருக்கிறதுனால இதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். ஸோ இதை எப்படி பார்க்கறது? பவருக்கு வந்ததுக்கு அப்புறமே எதுக்கு நீங்கள் இன்னும் திமுகவை பற்றி பேசணும், அதை நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கனிமொழி மேடம் வந்து சொல்ல வராங்க. இது என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு நிஜமாக தெரியல. அவங்க வந்து இதில் பழி சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதில் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் தான் பாஸ் இதை ரூயின் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோங்கிறத மட்டும் அவர் சொல்லலை. அதை தாண்டியும் எல்லண்டோவில் சீரமைப்புகள் நடந்துகிட்ருக்கு. நான் போன முறை உங்ககிட்ட பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், எல்லண்டோவில் அந்த 3 நாள் மாஸ் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க, இந்த போதைப் பொருட்கள் ட்ரக் பெட்லர்ஸ் எல்லாம் வந்து கைது செய்திருக்கிறாங்க. என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை எல்லன்னோ எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளில் ஒரு சிட்டிகையில் மாறக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் செய்து வச்சிருக்கிறீங்க, அதை மாத்தணும் அப்படிங்கறத எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாது இல்லையா? இத்தனை நாள் நீங்க இதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும்? பவர்ல இருக்க நீங்க பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம் நீங்க சொல்லுங்க சார். என்ன ஆக்ஷன்? என்ன ஆக்ஷன் சார்? சொல்லுங்க சார். நடக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் சார்? அத என்ன பண்ணலாம்? எப்படி தடுப்பீங்க? சொல்லுங்க சார். எப்படி தடுப்பீங்க? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, சொல்லுங்க சார். எப்படி தடுப்பீங்க சார்? சொல்லுங்க சார். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிரைம் ரிலேட்டபிளான ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல அதை யாரு பண்ணா, இல்ல இது பண்றதுக்கு உண்டான தூண்டுதல் யாரு, அவங்க மீது உண்டான கைது நடவடிக்கை, அந்த விஷயம் இரவுல நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுனா நல்லா இருக்கும். பண்ணலங்கிறீங்களா?
பண்ணலங்கிறீங்களா? நான் உங்களை கேக்குறேன். பண்ணுனா நல்லா இருக்கு. பண்ணலன்னு சொல்றீங்களா? அப்ப பண்ணுனா நல்லா இருக்கு. பண்ணலன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சார். பண்ணல சார். பண்ணுனா பண்ணல சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மீடியா சார், உங்களுக்கு தெரியும் சார் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார். சொல்லுங்க சார். பண்ணலன்னு சொல்லுங்க சார். பண்ணுனா நல்லா இருக்கும். பண்ணலன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். பண்ணுனா நல்லா இருக்கும்னா அப்ப பண்ணலையா? நான் கேக்குறேன், பண்ணலையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்ல நடக்க போகுது அப்படின்னா பண்ணா நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு ரிசர்வ்டு ஏரியா அந்த மாதிரியான ஒரு கணிப்புகள்லாம் காவல்துறையினருக்கு தெரியும்ல சார். இந்த இடம் ஒரு பரபரப்பான ஒரு இடம், இந்த இடத்துல அதிகம் குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். 3 நாள் மாஸ் ஆக்ஷனை பத்தி நீங்க வீடியோ போட்டீங்களா? பண்ணாங்களா? எதுக்கு அது பண்ணாங்க? எதுக்கு சார் பண்ணாங்க? இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குதுன்னு காட்டுறதுக்காக. எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு? அரெஸ்ட் நடந்திருக்கு, ரவுடிகளுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்காக நடந்ததா இல்ல கிரைமை தடுக்கணுங்கிற ஒரு முயற்சியா? அது கிரைமை தடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஏதாவது ஆக்ஷன் அரசாங்கம் பண்ணணும்னு, அதுல இது வராதா? வரும். அப்ப ஆக்ஷன் கவர்மெண்ட் பண்ணிருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நீங்க ஒத்துப்பீங்களா? ஏதோ ஒரு இடத்துல அபியூஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிரைம் எப்படி சார் நடக்காம நிக்கும்? ஓவர் த நைட் எப்படி சார் கிரைம் நிக்கும்? எனக்கு தெரியலையே. நீங்க சுயநினைவோட ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா எனக்கு புரியலையே. அவங்க கேட்பாங்க சார், அவங்க என்னமோ கேட்பாங்க சார். அவங்க ஏதோ கல்யாண வீட்டு கூட இளவு வீடாட்டம் புலம்பி திரிவாங்க. அதுதான் திராவிட வரலாறு. அது தேவையே கிடையாது. அந்த வரலாறை படிக்க வேண்டிய அவசியம் இங்க யாருக்கும் கிடையாது. சரிங்களா? இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே திராவிட வரலாறுல ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தவங்களை எப்படி காலி பண்ணலாம், என்னென்னத்தை தட்டி வைக்கலாம், எப்படி இவங்க கையிலேயே அதிகாரத்தை வைக்கிறதுக்கான ஒரு மாஸ் பிரெயின் வாஷிங் தான் திராவிட வரலாறை தவிர இங்க ஒன்றும் பெரிய புரட்சிகரமான வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு. இவங்க திமுக சொல்லக்கூடிய திராவிட வரலாறு அண்ணாவோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிடையாது, ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நான் டேட்டாவோட கூட பேசுறதுக்கு ரெடி. நீங்களும் பேசுங்க, வாங்க நானும் பேசுறேன். அது we will talk about that. See, இப்போ நீங்க தான் சொல்றீங்க கிரைமை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் பண்ணியிருக்குன்னு. நீங்க தான் சொல்லிட்டீங்க. ஓகே, அக்செப்டட். ரெண்டாவது, எங்கெல்லாம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தணுமோ அதெல்லாம் பொருத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸுக்கான அவங்களுக்கான ரைட்ஃபுல் தாட்ல அவங்க ஒர்க் பண்றதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த அரசாங்கம் வந்த அப்புறம்? மற்ற கட்சிக்காரர்கள் எல்லா ஸ்டேஷன்லயும் போய் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இவர்கள் போய் செய்யக்கூடாதுங்கிறதையும் ஸ்ட்ரிக்டா அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? போலீஸ்காரங்க அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அனுமதியை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தலையீடுகள் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? போன ஆட்சி மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சுருக்காங்களா? டிஜிபின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா? அவருக்குன்னு சில கடமைகள் கொடுத்துருக்காங்களா? இப்போ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன் பிளேஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடக்குது. சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? அது எதுக்கு போட்டிருக்காங்க? இன்னும் தொடங்கப்படலையே. அது எதுக்கு போட்டிருக்காங்க? எல்லாமே பிளான் இன் ஆக்ஷன் தான். நைட்ல நடந்துடணும் இல்லை, பிளான் இன் ஆக்ஷன் தான். என்ன பண்ண போறாங்க? என்னன்னா 29ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க. ஆனா அது உங்க உதவியாளர் வீட்டு விசேஷத்துக்கு போனதுனால ஆரம்பிக்கலன்னு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவாரு சார். அவர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு சார். அவர் கேட்டது அவர் எதையாவது சொல்லுவார் சார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் நமக்கு. 29ஆம் தேதி தொடங்கப்படுறதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஆனார். புதுசா டிஜிபியை மாத்தினாங்க. அகர்வாலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கான இடம் தான் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இவங்க இந்த சிங்கப்பெண் படை என்ன பண்ண போறாங்க? நீங்க கேட்ட அந்த பேட்ரோல் உள்ள வரப்போகுது. ரிசர்வ்டு ஏரியான்னு நீங்க எதை மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாதிரி கிரைம் ப்ரோன் ஜோன்ஸ்ன்னு ஏதாவது இருக்குன்னா அதற்கான நடவடிக்கைகளை இவங்க எடுக்க தான் போறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கிரைமை நடக்காம தடுக்கிறது. அதனால கிரைமே நடக்காம போடாது. கிரைம் நடக்கும் பட்சத்துல அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரைம் நடந்துடுச்சுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. பண்ணி தானே இருக்காங்க, பண்ணாமையா இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியும், அதை செய்துகிட்டு இருக்காங்க. ஓவர் த நைட் ஒரு விஷயம் மாறாது. இட் நீட் சம் டைம். நீங்க இவ்வளோ கிரைமை இங்க ஊரை விட்டு போயிருக்கீங்க. இதெல்லாத்தையும் களை எடுக்கணும்னா அதுக்கான நேரம் அவகாசம் தேவைங்கிறது மக்களுக்கு புரியுது.
இவங்களுக்கு புரியாததுனால தான் மக்களுக்கு என்ன புரியுது, நமக்கு என்ன புரியுதுங்கிறத அந்த புரிதலுக்கு இல்லை, 2 பேரும் போல் சப்பாட்டாக இருக்காங்க. மக்களுக்கான புரிதல் வேற, இந்த பேசுறாங்கல்ல இவங்களுடைய புரிதல் வேற. கனிமொழி அம்மா எல்லாரையும் தான் சேர்த்துக்கிறேன், எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. இவங்களுக்கான புரிதல் வேற. இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய மக்கள் கிட்ட இருந்து டிஸ்டன்ட் ஆயிருக்கோங்கிறதே இன்னும் கூட அவங்க வந்து ஒரு சுயநினைவுக்கு வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இங்கே கிரைம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது எவ்வளோ நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது, நீங்கள் எப்போ தான் கற்றுப்பீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க கேட்பாங்களா இல்லையா? இந்த கேள்வி நீ கேட்கும் பொழுது அந்த கேள்வி அவங்களும் கேட்பாங்களா இல்லையா? இட் இஸ் ஆப்வியஸ். இங்கே கேட்கும் பொழுது 5 வருஷம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு பதில் இருக்கிறவன் கேள்வி கேட்கணும், இல்லாதவன் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் என்ன கற்றுக்கணும்னு கேட்டாங்க. க்ரைமு நடக்கும், அது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும், இல்லைன்னா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், இதுதானே பண்ண முடியும். அதுதான் நடக்குது, அது இட் இஸ் ஆக்ஷன் இன் பிளேஸ். அதுக்கு நீங்களே சாட்சி, நீங்களே அதுக்கு நிறைய உதாரணங்களும் ஒத்துக்கிட்டீங்க சொல்கிறதெல்லாம். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் இருந்தால் சொல்லுவீங்க? உங்ககிட்ட இந்த 6 மாசம் டைம் அப்படிங்கறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இல்ல, நான் அதை கூட பதிலா சொல்ல மாட்டேன். 6 மாசம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இவங்க வந்த வாரத்துல இருந்தே அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து வாரத்துல இருந்தே வேலைகளை சரி பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிவிலியன் மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகாமல் மக்களே வந்து கிரைமை வந்து பண்ணக்கூடாது, தவறுகளை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு மக்கள் போகணுன்னா இது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், சாத்தியமான விஷயமா இது? சமீப காலத்தில் இதை செய்ய முடியும்னு எங்கேயாவது பண்ண முடியுமா? இது வந்து டிஎன்ஏவே மாற்றணும். இது கிரைம் பண்ணுறது தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் பண்ணுறானுங்க பண்ணக்கூடியவர்கள். ஸோ அந்த இதை மாற்றணுங்கும் பொழுது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் இல்லையா? இது வந்து ஒரு ஜெனரேஷனல் தாட் ப்ராசஸாக மாற்றணும். அண்ட் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அதையும் ஒத்துக்கிறீங்கல்ல, எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் போதை வஸ்துக்கள் அதை வந்து விநியோகிக்கிறது, அந்த ஆட்களை உங்கள் கூடவே வச்சுக்கிறது, அவங்கள வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய சிஸ்டமை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றணுன்னும் பொழுது இட் நீட்ஸ் டைமுங்கிறது அது ஃபேக்ட். அண்ட் அதை தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த எடுக்கிற நடவடிக்கைகளை பாராட்டுறதுக்கான மனம் இல்லாத உங்களால் பழி மட்டும்தான் போட முடியும்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. மக்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான எதையா ஒரு விஷயத்த பேசினார் அவர். உதயநிதி என்ன பேசிட்டார் ஆக்கப்பூர்வமாக? இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, இது இப்படி தான் சார் தடுக்கணும்னு கொடுங்க, இப்படி பண்ணால் க்ரைம் வந்து நின்றோம் சார், நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டில் ஒரு க்ரைம் கூட இருக்காது சார் அப்படின்னு உதயநிதியை வந்து ஒரு இது கொடுக்க சொல்லுங்கள், அஜெண்டா கொடுக்க சொல்லுங்கள். இது பண்ணுங்க, இது பண்ணிங்கன்னா க்ரைம் நாளிலேருந்து நின்றுடும், நடக்காது அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா ஏதோ ஒன்று பழியை போட்டுக்கிட்டு வந்து மேலே இருக்கிறவன் நான் கீழே இருக்கிறேன் அதனால் நான் கல் எறிவேன்ட்டு எரிஞ்சிட்டு இருந்தேன்னா எரிஞ்சிட்டே இருங்க, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது வந்து நாள்களும் பல வருடங்களுமா? ஓகே, இது வந்து பிரபல நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டை படம். இது வந்து விஜய் சார் வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்காததை சுட்டி காட்டி வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த வாரம் துவக்கத்திலேருந்து இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், அதை வந்து தவிர்த்துட்டே போறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் உட்பட வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு அட்டைப்படம் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பிடக்கூடக்கூடிய ஒரு நாளிதழ் தான். எப்படி பார்க்குறீங்க? கேள்விகள் இருக்குது, அதற்கான பதில்களை வந்து முதல்வரோ இல்லை அந்த அரசாங்கமோ பதில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது சரி, நியாயமான கேள்வி. ஆனால் ப்ரெஸ் மீட்டு நான் கேட்குற இடத்துல கொடுன்னு சொல்கிறது தப்பு. நான் கேட்குற இடத்துல நீ ப்ரெஸ் மீட் கொடு அப்படின்னு நீங்கள் வந்து பணிக்க முடியாது. இட் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனலி பவுண்ட். ஓகே, அப்படி எந்த சட்டமும் கிடையாது. ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. அப்போ கேட்கவும் முடியாது, சட்டப்படி நீங்கள் கேட்கவும் முடியாது. ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது. உங்களுக்கு தேவையான பதில்கள் அறிக்கைகளாக வெளில வந்துட்டு தான் இருக்குது.
பிஎம் மீட் பண்ணும் பொழுது என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டதுங்கிறது அறிக்கையாக வந்ததா இல்லையா? வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களுடைய துறை ரீதியான நடவடிக்கைகள் என்னென்னங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் வரணும், நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, இது ஏன் இத்தனை நாளாக இந்த பிரசுகாரங்களுக்கு வரவே இல்லை? கடந்த ஆண்டுகாலில் எப்போ வந்தது? இல்லை, ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா? இல்லை. பைட்டில் என்ன கொடுத்தாரு? அவர் சொல்ல வர விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. கேள்வியே மாற்றி இந்த 8வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா 5வது கேள்வி தான் கேட்குறீங்களான்னு கேட்டு போனார். அந்த நிலைமைக்கு தான் ப்ரெஸ்ஸை வச்சிருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நிலைமையில வைக்க வேண்டான்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இப்போ புது கவர்மெண்ட் வரும்பொழுது எப்போவுமே ஆட்சி மாறுறதுக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னு நான்லாம் 10-12 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், பண்ணிகிட்டே இருந்திருக்கிறேன். அந்த கோவத்துக்கு என்ன காரணம்? அது கோவம் தானே? கோவம்னு கிடையாது. சரி, அது இவங்களை கேள்வி கேட்குற மனப்பக்குவம் இவங்களை கேள்வி கேட்டால் அதை எடுத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட ஒன்று கிடையாது. 2, மக்களுக்கே இவங்களை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இவங்க இருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம். பெரிய கேள்விகள் மேடம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எழுந்ததில்லை, பொதுமக்கள் கேள்வி கேட்டதே இல்லை. இவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதிமுக காரங்களும் சரி திமுக காரங்களும் அவங்க மனம் போன போக்கில் தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதனால் எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ அநியாயங்கள், சட்டத்தை தாண்டி ஒரு அவங்க இருக்கிற காலகட்டத்திலே சொல்கிறீங்க. ஆமாம், கட்சிக்காரர்கள் இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். இதில் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பேரை சுட்டி காட்டி இந்த 100 யூனிட் கொடுத்தாங்கங்கிறது அது உண்மை. மக்களுக்கு இதுவும் நடந்திருக்கு. கேள்வி கேட்குற இடத்துல யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 முதல்வர் ஆன பொழுது அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கேள்விகள் அவரை நோக்கி வந்தது. அந்த மாதிரியான கேள்விகள் கடந்த 5 ஆண்டுகள்ல இல்லை. அப்படியே கேள்வி கேட்டாலும் சவுக்கு சங்கருடைய நிலைமை தான் உங்களுக்குங்கிறதுக்கு அவரே ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணினது தான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கவர்மெண்ட் பண்ணின விஷயம். இந்த மாதிரியான பழைய ஆட்களை, இந்த மாதிரியான ஸ்டவுட் பீப்புளை நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது புதுசா யார் வந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இட் இஸ் அ வெரி குட் டெமோக்ரஸின்னு நான் நம்புறேன். இது அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இட் இஸ் வெரி குட். பப்ளிக்கு அவனுடைய இன்வால்மெண்ட்டோட அரசாங்கம் நடக்கும் பொழுது அரசினர் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் கேட்போன்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வரும் பொழுது அந்த தைரியமே எப்போ வரும்னா இந்த மாதிரி பழைய ஆட்கள்லாம் இல்லாமல் ஒரு புது ஆள் வரும் பொழுது தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய திமுக எம்எல்ஏ வீட்டுக்கு கூட நம்மளாலெல்லாம் போயிட்டு தைரியமாக உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலை கிடையாது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த ஊர்லேயுமே இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறணும். அதுதான் இட் இஸ் அன் ஹெல்தி டெமோக்ரஸி. ஓகே, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக கூட்டணி மாற்றமான நிகழ்வுகள் நிறையா பார்க்க முடியுது. திமுகவிட்டேருந்து தினந்தோறும் ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த அரசியலை நிறைய பேர் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. நேற்று விஜய் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, நிறைய பேர் சட்டமன்ற லைவை நிறைய பேர் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது அரசியலுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஏன் அப்படின்னா மறுபடியும் நாளை திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள், அவங்கள கேள்வி கேட்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்க இந்த விஷயங்கள்லாம் விரும்புவாங்களா எப்படி? கடந்த 5 வருஷத்தில் இது டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாலச்சிறந்த உதாரணம் தான் இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறது நேரலையில் நம்ம பார்க்குறது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கேமரா ஒர்க் ஆகாது, நெட்வொர்க்கு கட் ஆகிடும். பார்த்துருக்கீங்கல்ல, எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது எதிர்கட்சியில் எவனா ஒரு நபர் ரொம்ப அர்த்தமாக பேசும்பொழுது சேனல் ஒர்க் ஆகாது, டெலிகாஸ்ட் ஆகாது. இதெல்லாம் நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மூடி மறைக்கப்பட்டு இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெளியே தெரியணும், இவங்க எது வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் வெளியே வந்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எதிரணியிலிருந்து பேசுகிறவங்களோட முழுசாக நேரலையில் வருது, மக்கள் பார்க்குறாங்க.
மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது இவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது மக்களுடைய புரிதல் கிடையாது. இவன் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறது தான் மக்களோட புரிதல். ஒரு எதிர்கட்சியில் இருக்க ஒரு நபர் வந்து தாவேக அரசாங்கத்தை எதிர்த்து சில கேள்விகள்லாம் வந்து முன்னெடுத்து சட்டமன்றத்தில் பேசுகிறாருன்னு வைங்க. அதில் அவர் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏல அந்த எம்எல்ஏவா அவர் வந்து அந்த தொகுதிக்கான நலத்திட்டங்கள் நலப்பணிகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிறாரா, இல்லை அவங்க கட்சி தலைவர்களுடைய முன்னாள் கட்சி தலைவர்களுடைய தகப்பனாருடைய புகழ் பாடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ மக்கள் வில் வேல்யூ இட் ஃப்ரம் எவ்ரிதிங். இல்லை, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் கூட விஜய் அவர்களை சொன்னாங்க, நான் முன்னாள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்குற மாதிரி இருக்கு. கரெக்ட் சொல்லி அதுவும் புகழாரம் தான். அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான ஒரு நிலைப்பாடு தான். நீங்க கேட்ட மாதிரி திரும்பி திமுக அதிமுகவுடைய ஆட்சிகள் வரக்கூடாது. வந்து வரபட்சத்துல அவங்க இதெல்லாம் வந்து வரவேற்பாங்களான்னு உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கு. இவங்க வரவேற்க மாட்டாங்கிறதுனால தான் நீங்க அந்த கேள்வியே கேட்குறீங்க. விரும்புவாங்களா அப்படின்னு? விரும்பவும் மாட்டாங்க, நிச்சயமா விரும்ப போறது கிடையாது. இப்ப அவங்க வந்து எதிர்கட்சியில இருக்கிறதுனால வந்து ஓகே நம்ம வந்து பயங்கரமா கேள்வி கேட்கலாம், அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும், அதை வச்சு ஒரு 10 பேரை வச்சு நம்ம வந்து கம்பு சுத்திக்கலாங்கிற மைண்ட் செட்ல இன்னைக்கு இருக்கலாம். நாளைக்கு அவங்க அதை விரும்ப போறது இல்லை. அண்ட் இத்தனை நாள் மக்கள் இதை பார்த்ததில்லை. இதெல்லாம் புதுசு மக்களுக்கு. இது புதுசாக இருக்கும் பொழுது ஒரு விஷயம் டிரான்ஸ்பரண்டாக நடக்கும்போது அது பட்டாவர்தனமாக மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது. போன கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி கூட பண்ணலை. முயற்சி பண்ணுறதை தாண்டி இது நடந்துடக்கூடாதுன்னு தடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் அப்படி பண்ணலை. ஸோ இது மக்களுக்கான ஒரு புரிதலை கொண்டு வருது இல்லையா. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அரசியலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்கன்றதே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் மாற்றம் தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே அவங்களும் கேள்வி கேட்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.